ஏசாயா 43:1 சொல்கிறது, இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். நம்முடைய வேதாகமத்தில் பயப்படாதே என்ற வார்த்தை 360 முறைக்கு வருகிறதாக வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதனால் தேவன் நம்மை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பயப்படாதிருங்கள் என்பதை நினைவு கூறும்படியே 360 முறை நம்முடைய வேதத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகைக்காதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆபத்து காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று தாவீது கூறுகிறார். இப்படிப்பட்ட தேவன் பல வாக்குறுதிகளை நமக்கு தரும்போது நாம் பயப்பட அவசியம் இல்லை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்வேன். இப்படிப்பட்ட வாக்கு பண்ணின தேவன் இருக்கும்போது நாம் பயப்பட அவசியம் இல்லை. பயப்படாதே என்ற வார்த்தை நம்மை கலங்க பண்ணலாம், ஆனால் அந்த வார்த்தையை மேற்கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தம் நம்மிடத்தில் உள்ளது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.